கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். கன்னி தெய்வம் துணை ஐயா, என் மனதில் உள்ளதை கூறுகிறேன். ஐயா, தங்களுடைய யூடியூப் சேனல் எனக்கு 3 வருடங்களுக்கு முன்னால் கண்ணில் பட்டது. ஐயா, அன்று முதல் இன்று வரை எந்த நேரமும் உங்கள் பதிவை பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஐயா, இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், நான் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு இருக்கின்றேன். ஐயா, இது என்னுடைய 4வது மாலை. முதல் முறையாக 2021 மாலை போட்டேன். ஐயா, இந்த நேரத்தில் தங்களுடைய யூடியூப் சேனல் எனக்கு தென்படவில்லை. ஐயா, எனக்கு 2022 ஜூலை மாதம்தான் தென்பட்டது. ஐயா, முதல் மாலை போடும்போது எந்நேரமும் ஐயப்பனை நினைத்து கொண்டே இருப்பேன். ஐயா, ஐயப்பன்னு நினைக்கும் நேரத்தில் கன்னி தெய்வம் என்ற சொல் வருகின்றது. எங்கு சென்றாலும் கன்னி தெய்வம் நினைவு வருகின்றது. ஐயா, கன்னி தெய்வம் துணை ஐயா என்று கூறியிருக்கிறார். அது ஐயப்பன் தப்பாகவே நினைக்க மாட்டார். ஏனென்றால் கன்னி தெய்வம் என்பது உங்கள் குடும்பத்தில் உள்ள குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை உங்கள் நாவில் உங்கள் மனதில் எந்நேரமும் நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் உலக தெய்வத்தை சார்ந்த எந்த தெய்வமும் தவறாக நினைக்க மாட்டார்கள். ஆகவே அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணே வணக்கம்ண்ணே. கன்னி தெய்வம் தானே அண்ணே, நம்ம சேனலில் நான் எங்கள் வீட்டு கன்னி தெய்வ பதிவை பார்த்தேண்ணே. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுண்ணே. அதுவும் பார்த்தோன்னே எனக்கு ஆழ்ந்த கண்ணீரே வந்துருச்சுண்ணே. ரொம்ப சந்தோஷண்ணே. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமாக பதிவு போடுங்கண்ணே. பதிவை கேட்காம ஒரு மாதிரியாகவே இருக்குண்ணே. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. மகிழ்ச்சி அன்பு உறவே. உங்கள் பதியின் படத்தை பார்த்ததற்கு ஆனந்த கண்ணீர் வந்தது என்று கூறும் பொழுது, படம் மட்டுமல்ல, என் அன்பு வழி பிள்ளைகள் அனைவரும் நிதானமாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கன்னி தெய்வத்தின் ஃபோட்டோவை வைத்து ஒரு பாடலை இணைத்து அது என்ன ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்தால் நம் சேனலில் உங்கள் கன்னி தெய்வத்தின் பதியை, அந்த ஷார்ட்ஸை நான் போட தயாராக இருக்கிறேன். இதுவரையிலும் நான் அத்தைகள் பதியை மட்டுமே அப்படி ஷார்ட்ஸில் போட்டு வந்தேன். இப்பொழுது இந்த மகன் கூறுவதை பார்க்கும் பொழுது என் மனம் ஒரு செகண்டில் முடிவெடுக்குது. உங்களுடைய பதியை எனக்கு நீங்கள் எடிட் செய்து ஷார்ட்ஸாக அனுப்பினால் அதை நம் கன்னி தெய்வ சேனலில் ஒளிப்பதிவு செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதை அன்போடு கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அத்தைகள் ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ அனுப்பி விட்டதுலையே அந்த அக்காவும் அண்ணனும் பேசுனதுல என்னால் தாங்கவே முடியலை. அவ்வளோ பெரிய இது எல்லாமே அத்தைகளோட ஆசீர்வாதம் தான். ஆமாம், நான் உங்கள் வீடியோவை பார்த்து ஒரு 2 மாதம் இருக்கும். 1 மாதமாக உங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். முதல்ல பார்த்ததுமே உங்கள் நம்பர் கிடச்சி நான் உங்களுக்கு கால் பண்ணி, ஆனால் கிடைக்கல. அதோட மறுபடியும் அப்படியே பேசாமே இருந்துட்டு, அப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனை, அதை வெளியே சொல்றதுக்கு இது இல்லை. உங்ககிட்ட டைரக்டாக நான் பேசினேன், அதை வெளியே சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறமும் மறுபடியும் கன்னி தெய்வம் எனக்கு துணையாக இருந்துச்சுன்னா உங்கள் கால் எனக்கு இதாகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். நீங்கள் எடுத்து பேசுனீங்க. எனக்கு நேரமாக என்னன்னு தெரியல, டக்குன்னு உடனே அந்த 2-3 நாளையிலேயே மதுரைக்கு வர்றோம்னு சொல்லிய. மதுரைக்கு வரோம்னு சொல்லவுமே நீ வந்து பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்க. நான் வந்து 2 பேருமே சமைச்சு பார்த்தோம். அங்கே ஒரு கல்யாணத்தில் அட்டன் பண்ணிட்டு பார்த்து பேசிட்டு வந்து ஒரு 10 நாளையிலேயே எனக்கு நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் வீட்டுக்கு வருவீங்கன்னு வந்தீங்க. வந்ததுமே என் வீட்டில் இருந்த குழந்தை வந்து உங்களை வாசப்படியில் நீங்கள் வந்து கால் எடுத்து வைக்கையிலேயே ஒரு 1.5 வயசுதான் அந்த பொண்ணுக்கு. கண்ணியம்மான்னு கூப்பிட்டுச்சு. அதுவே ஒரு பெரிய அதிசயம். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், ஒரு இதில் 2. ஆனால் எல்லாமே கல்யாணம் யாருமே நம்ப முடியாத அதிசயங்களாக நடத்துகிறாங்க. பெரிய இதுப்பா, என் பிள்ளை முடியாமல் இருக்குது, அது சரி பண்ணிடணும். அதப்பா எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சுப்பா. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, என் பிள்ளை நல்லா வந்துருங்கிறது.
அத்தைக நீங்க இருக்கிற எனக்கு கவலையே இல்லை. எல்லா கன்னி தெய்வங்களையும் என் பிள்ளைய காப்பாத்திடுவாங்க. எனக்கு இப்ப இந்த அக்காவும் அண்ணனும் பேசுறது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இங்க எந்த இதுவும் இல்லை. நீங்க இவ்வளவு தூரம் மட்டும் இங்க ஒரு கிராமம், இந்த புதுக்குள்ள எல்லாம் வருவாரா அப்படின்னு நான் எவ்வளவோ நாள் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க. எல்லாமே கன்னி தெய்வங்களோட ஆசீர்வாதம் தேப்பா. உங்களுக்கு கோடான நன்றி. உங்களை நன்றியை நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. மகிழ்ச்சி அம்மா. அன்பானவர்களே, இவங்க மதுரையை தாண்டி மேலூரை தாண்டி அங்கேருந்து ஒரு 30-20 கிலோமீட்டர் தாண்டி போகணும். கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் நம்ம வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதா இருந்தால் 2 முறை இவர்களுடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறேன். முதல் முறை செல்லும் பொழுது அவர்களுடைய வீட்டில் உள்ள அந்த குழந்தை என்னை பார்த்ததே கிடையாது. என்னை பார்த்து கன்னிமான்னு மழலை பேச்சில் கூறியது. அவங்க வீட்டுக்கு போய் 2வது முறையும் அந்த அதிசயத்தை கண்டேன். அது இன்னும் அவங்க சாட்சியாக சொல்லியிருப்பாங்க. அதை 2வது நான் அது எப்போ வருதோ அப்போ பதில் தரேன். அன்று அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்துரைத்து அவர்களுடைய வீட்டில் கன்னி தெய்வத்தை வழிபட வழிகாட்டி வருகை தந்து இன்று அவர்களுடைய வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுத்தும் கொடுத்து விட்டோம். எந்த குறையும் இல்லாமல் எல்லாம் சரியாக நடக்கும். அவங்களுடைய வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அனைத்தும் சரியாகும். அதே போன்று அவங்களுடைய விசுவாசத்தை நன்றியின் மூலமாக காட்டினார்கள். மகிழ்ச்சி அம்மா. உங்கள் மனதில் ஒரு இடம் இருந்தால் போதும். நன்றி என்ற வார்த்தைக்கு இடம் வேண்டாம். உங்கள் அன்பும் உங்கள் பாசமும் நிரந்தரமாக என்னோடு பயணம் செய்யட்டும். கன்னி தெய்வங்களின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். மகிழ்ச்சி. இருந்தாலும் இன்னும் நிறைய சொல்லலாம். இன்னும் நிறைய அதிசயங்கள் நடக்க இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தை காட்டி தான் நம்ப வைக்க வேண்டியது இருக்கிறது. இந்த மகள் கூறியது போல, நான் நம்பிவிட்டேன், அதிசயத்தை கண்டுவிட்டேன் என்று கூறும் பொழுது எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. அன்பானவர்களே, நான் பேசுவதே அதிசயம்தான். ஏனென்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்திருக்க வேண்டும். ஒரு கன்னி தெய்வத்தை பற்றி எந்த அளவிற்கு பேசுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒரு தெய்வத்தை பற்றி கேட்டால் ஒரு வார்த்தையில் முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட 440 பதிவுகள் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த 440 பதிவும் ஒன்று அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அத்துணை கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் அந்த காலத்தில் சொல்வார்கள், கன்னி என்றால் வயதுக்கு வருவதற்கு முன்பு இறந்த பெண் குழந்தைகள் கன்னி என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் ஒரு கன்னி தெய்வத்திற்குள் எவ்வளவு அதிசயங்கள் மறைந்து கிடக்கிறது என்பதை உலகுக்கு எடுத்துக்காட்டத்தான் இங்கு நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து அதிசயத்தை காட்ட முடியுமா என்றால் நான் அல்ல, எவனாலும் முடியாது. அது மிகப்பெரிய சிரமம். ஆனால் என்னால் வர முடிந்த வீட்டுக்கெல்லாம் அதிசயங்களை காட்டிக்கொண்டு தான் இருக்கிறேன். காட்ட அந்த தெய்வங்கள் அனுகிரகத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். நான் தான் காட்டுறேன்னு சொல்லக்கூடாது, முட்டாள்தான் அது. நம்ம ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். ஆக இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது. அத்துணை தெய்வத்தை போன்று நம் கன்னி தெய்வமும் இருக்கிறார்கள். அதை இந்த உலகம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஓட்டம் ஓடுகிறேன். இவ்வளவு உழைத்து கொண்டிருக்கிறேன். 300, 600 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கிறேன். மறுபடியும் 300, 600 கிலோமீட்டர் இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அப்போ ஒரு கன்னி தெய்வத்தை இவர்கள் வணங்குவதற்காக நான் போன தூரம் எவ்வளவு என்று கேட்டால் 1200 கிலோமீட்டர் சென்று வந்திருக்கிறேன். எதற்காக அப்படின்னு யோசிக்கணும். ஒன்றே ஒன்று தான். இந்த வம்சாவளி மக்கள் வாழும் பொழுது அந்த கன்னி தெய்வம் சொல்வார்கள். ஒரு காலகட்டத்தில், அதாவது 100 வருஷமோ 200 வருஷமோ கழித்து சொல்லுவாங்க, திருநெல்வேலி மாவட்டம் திசைநூலையிலிருந்து ஒரு மகன் வந்தான். எங்களுக்குன்னே உழைக்கக்கூடிய அந்த மகன் என்னை இந்த வீட்டிற்குள் அழைத்து கொடுத்தான். இன்று நான் உங்களை எல்லாம் இந்த அளவிற்கு வாழ வைத்ததற்கு காரணம் அந்த ஒரே மகன்தான் என்று கூறும் அந்த ஒத்த வார்த்தை. அது 200 வருடத்தில் நடக்குமா, இல்லை 100 வருடத்தில் நடக்குமா, இல்லை 50 வருடத்தில் நடக்குமான்னு தெரியாது. அந்த வார்த்தை என்று வருகிறதோ அன்றுதான் நான் வெற்றி பெற்றுள்ளேன் என்று நினைப்பேன். கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுத்ததனால் மட்டும் வெற்றியா என்று கேட்டால் கிடையாது. அதை முறைப்படி வணங்கி உள்ளத்தால் உருகி அந்த தெய்வத்தை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அந்த வெற்றி என்னையே சாரும் என்று நான் நம்புகிறேன். அதற்காக எனக்கு கோடி கோடியாக பணத்தை கொண்டு வந்து தட்டணும், கோடி கோடியாக பணத்தை கொண்டு வந்து காணிக்கையாக தரணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் யாரிடத்திலும் நான் எதையும் எதிர்பார்த்து இந்த பணியை செய்யவில்லை. நான் எதிர்பார்ப்பது கன்னி தெய்வங்களுக்கு தெரியும். எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உன் பிள்ளைகளுக்கே கொடுத்து விடு தாயே என்று வணங்குவோன் நான். ஆக கன்னி தெய்வத்திற்காக பேசுகிறேன், நேரப்போக்கிற்காக பேசவில்லை, பெருமைக்காக பேசவில்லை. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய பிள்ளைகளுக்கு மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னியம்மா துணை.
அண்ணா, எனக்கும் 2 நாள் முன் பிள்ளையார் கோயில் அருகில் கனவில் நின்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஒரு ஓநாய் வந்து என்னை விரட்டுகிறது. நான் கல்லை கொண்டு எரிந்து கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் ஒருவரிடம் ஓநாய் விரட்டுகிறது அக்கா என்று கேட்டேன். அதற்கு ஏதோ செய்வனை செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதை நம்ப முடியாதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அத்தைகளின் துணையோடு என் கன்னித்தாய் இருக்கும்போது அதையும் தைரியமாக எதிர்கொள்வேன் அண்ணா. இன்றோடு அம்மா வந்து 21 நாள் ஆகிறது அண்ணா. இந்த 20 நாளிலேயே வீடு விற்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை பற்றி சிந்திக்கவே இல்லை அண்ணா. எனக்கு இவ்வளவு மனமாற்றம். இதே மாதிரி என் மகன் மனமாறி அவன் சுயபுத்திக்கு வருவான் என்று கன்னித்தாயின் துணையுடன் காத்திருப்பேன். ரூபினி சால் அத்தைகள் துணை, மகாலட்சுமி சின்னம்மா துணை, கன்னி தெய்வங்களே துணை என்று அனுப்பியிருக்கிறார். அதுதாம்மா உண்மை. எந்த பெரிய செய்வனையாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய பில்லி சூனிய ஏவல் பேய்களாக இருந்தாலும் சரி, நம் கன்னி தெய்வத்தை நம்பும் பொழுது நம் கன்னி தெய்வம் நிச்சயமாக நம்மை காத்தருள்வார்கள். ஆக அன்பு பிள்ளைகளை, எதற்கும் அஞ்சாதீர்கள். முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்து வணங்குங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா, 4 மணியிலிருந்து உங்கள் பதிவை கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்போது 130வது பதிவில் கன்னித்தாயின் உறவுகளில் ஒருவருக்கு தன் மகளை எப்படி உணர்வது என்று கேட்டார். அதற்கு நீங்கள் இன்று உணர்வாய் என்று சொல்லியிருந்தீர்கள் அண்ணா. நான் பதிவை கேட்டுக்கொண்டே விடியும் போது தூங்கிவிட்டேன். கனவில் கன்னியம்மா ஓடி வர்றாங்க. எப்போ வந்தா என்று கேட்டுக்கொண்டே தூக்கப் போகின்றேன் அண்ணா. எனக்கு இன்று கன்னித்தாய் தரிசனம் கிடைத்தது. உங்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் அண்ணா. கன்னி தெய்வம் துணையண்ணா, கன்னி தெய்வம் துணையண்ணா, மகாலட்சுமி சின்னம்மா துணையண்ணா என்று கூறியிருக்கும் அன்பு பிள்ளையை மனதார வாழ்த்துகிறேன். யாருமே கன்னி தெய்வத்தை சோதித்து பார்க்காதீர்கள். கன்னி தெய்வம் உங்களோடு தான் இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய சாத்தானாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கெட்ட நேரமாக இருக்கட்டும், உங்களுக்கு முன்பாக நின்று உங்களை காத்தருள தன் உயிரை பணயம் வைத்து போராடி வெற்றி பெற்று உங்களை வாழ வைப்பார்கள். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவர்களை மனப்பூர்வமாக வணங்க வேண்டும். அவர்களை மனப்பூர்வமாக நினைக்க வேண்டும். நினைவெல்லாம் நீயே தாயே என்று அவர்களையே உரையாடி கொண்டு இருக்க வேண்டும். அவர்களையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் செய்வது அது மட்டும்தான். வேறு நீங்கள் எது செய்தாலும் பிரயோஜனம் அல்ல. தங்கமோ வெள்ளியோ ஆடையோ பலகாரமோ பணமோ பொன் பொருள் எதை வைத்தாலும் பிரயோஜனம் அல்ல. உன் பக்தியை வை. அந்த தெய்வத்தின் முன்பு உன் பக்தியை காட்டு. பக்தியின் அந்த ஆணித்தரமான பக்தி உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. அன்பு பிள்ளைகளே, கன்னி தெய்வம் துணை என்று கூறும் பொழுது அந்த கன்னி தெய்வம் நிச்சயமாக துணையாக இருப்பார்கள். மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். எனது பெயர் பார்வதி. நான் நாகர்கோவிலில் உள்ள கோட்டாரில் வசிக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகள். மூத்த பெண் குழந்தை, அடுத்து 2 பெண் குழந்தை 7 வயதில் தவறிவிட்டாள். அவள் தவறும்போது சிறிய பையனுக்கு 1 வயது. அதன் பின் அவனுக்கு 7 வயது இருந்து கால் நடக்க முடியாமல் போனது. நிறைய பிரச்சனைகள் தோன்றி அவனுக்கு உடல்நலம் குறைய தோன்றியது. 2017 தவறிவிட்டான். அவனுக்கு வயது 26. மூத்த மகனுக்கு 2019 கல்யாணம். குழந்தை ஒன்றும் இல்லை. என் மனம் மிகவும் புண்பட்டு விட்டது. போன 2 பிள்ளைகளை நினைத்து அழுவதா, இல்லை இருக்கிற என் மகனுக்கு குழந்தை இல்லை என்று நினைத்து அழுவதா? சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் நடைபிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் உங்கள் கன்னி தெய்வம் சேனலை பார்த்த பின்பு மனதுக்கு ஒரு தெளிவு. அதனால் என் கன்னி தெய்வத்தை வணங்கத் தொடங்கி இருக்கிறேன். எனக்கு இதிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க வேண்டும் ஐயா. எனக்காக ஒரு நல்ல பதிலை கூறுங்கள் ஐயா என்று கூறியிருக்கிறார். இழந்தாச்சி, முடிச்சாச்சி, இனி இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இனி உன் கன்னி தெய்வத்தின் துணையோடு உன் பிள்ளைக்கு அழகான பிள்ளை பிறக்க நீயே அதற்கு ஒரு பக்கபலமாக இருந்து அந்த தெய்வத்தை வழிபட்டு வா. நிச்சயமாக உன் மகனுக்கு ஒரு அழகான குழந்தை ஒன்றல்ல, அந்த கன்னி தெய்வம் எத்தனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அத்தனையும் கொடுக்கட்டும். ஆக உங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்தை வணங்குங்கள். மகிழ்ச்சி. உங்கள் பாரங்கள் தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்தி ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வமே துணையண்ணா,
அண்ணா இன்றைக்கு 367வது பதிவு பார்த்தேன்னா அதில் புதுசாக கன்னி தெய்வத்தை எடுத்தவர்கள் அனைவரும் தங்கள் வீட்டிற்கு உங்களை அழைத்தார்கள் அண்ணா. நீங்களும் மனமகிழ்ச்சியோடு நான் வருகிறேன் என்று சொன்னீர்கள் அண்ணா. உயிர்காக்கும் மருத்துவர் கூட ஊசி போட்டுவிட்டு மருந்து சீட்டை எழுதி கொடுத்துவிட்டு அப்படியே விட்டு விடுவார் அண்ணா. நீங்களோ விலை மதிக்க முடியாத பொக்கிஷமான கன்னி தெய்வங்களை முறைப்படி எடுத்து கொடுப்பதோடு நாங்கள் அனைவரும் நன்றாக இருக்கின்றோமா, கன்னி தெய்வங்கள் முறைப்படி எங்கள் வீட்டிற்குள் வந்தார்களா என்பதை தேடி வந்து பார்த்து செல்கிறீர்கள் அண்ணா. நீங்கள் கிடைக்க நாங்கள் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறோம் அண்ணா. மிக்க நன்றி அண்ணா. கன்னி தெய்வமே துணை அண்ணா. மகிழ்ச்சி அம்மா, உங்களுடைய குரல் தெளிவாக இருந்தது. மகிழ்ச்சி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி. என் கடமை அம்மா அது. ஒரு கன்னி தெய்வத்தை வழிகாட்டுவது மட்டுமல்ல, வழிகாட்டிய பின்பு அந்த கன்னி தெய்வம் அங்கே இருக்கிறார்களா என்பதை நான் பார்க்கச் செல்வது என்னுடைய வழக்கம். என் உடம்பில் தெம்பிருக்கும் வரை நான் அதை செய்வேன். பின்பு இருந்த இடத்திலிருந்தே வழிகாட்ட காத்திருப்பேன். இந்த கன்னி தெய்வங்கள் என் உடம்பில் வலிமையோடு என்னை வைத்திருக்கும் வரை நான் ஓடிக்கொண்டுதான் இருப்பேன். ஒவ்வொருவரும் நான் அவர்களுடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்று அழைக்கிறார்கள். அனைவருடைய வீட்டிற்கும் செல்ல ஆசைதான், ஆனால் சூழ்நிலைகள் போக முடியவில்லை. ஆனால் கன்னி தெய்வத்தை எடுத்த இல்லத்திற்கு எப்பாடுபட்டாவது போய்விடுவேன். என் வாழ்க்கையில் ஒரே ஒரு கன்னி தெய்வத்தின் வீட்டிற்கு மட்டும் என்னால் செல்ல முடியாமல் போய்விட்டது. அவர்கள் என்னிடம் தொடர்பே வைக்கவில்லை. கன்னி தெய்வத்தை எடுத்த பின்பு அவர்கள் என்னிடம் ஒரு நிமிடம் கூட பேசவில்லை. அவர்கள் ஊர் நாகர்கோயில் பக்கம் என்பது மட்டும் தெரிகிறது. வீடு மறந்து விட்டது. ஞாபகம் இருந்தால் அவர்கள் வீட்டுக்கு சென்று விடுவேன். எனக்கு வீடு ஞாபகம் இல்லை. என்னுடைய சிந்தனைப்படி பீச் காலனி, அந்த பீச் தெருவா, அதுக்கு நாகர்கோயிலில் பீச் ரோடு பக்கம் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். பறக்கையை தாண்டி அந்த ஏரியாக்கள் உள்ளே வரும். அவருடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். அவங்க பேரையும் மறந்துட்டேன். என்ன நேரமோ தெரியவில்லை. அவர்களுடைய வீட்டிற்கு இன்னும் என்னால் செல்ல முடியவில்லை. ஆனால் அவர்கள் என்னை இந்த ஆடியோவில் பார்த்தால், நிச்சயமாக என்னை தொடர்பு கொண்டால் நாகர்கோயிலுக்கு அவருடைய வீட்டிற்கு நான் வர காத்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த ஒரு கன்னி தெய்வத்திற்கு மட்டும் அது குறையாகவே இருக்கிறது. பல நாட்களாக என் நெஞ்சுக்குள் அது அறுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எப்படி என்னை மறக்கக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு வந்தது என்று தெரியவில்லை. சரி, பார்ப்போம். அந்த கன்னி தெய்வங்கள் அவர்கள் என்னை அழைக்க வைப்பார்கள் என்று நம்புகிறேன். லைசால் அண்ணா, கன்னி தெய்வமே துணை. அண்ணா மன்னிக்கவும், நேரம் கடந்து மெசேஜ் செய்கிறேன். 180வது பதிவு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தங்களையும் அத்தை கன்னி தெய்வங்களையும் நேரில் சந்திக்க வேண்டும் அண்ணா. உத்தரவு தாருங்கள் அண்ணா. தாமதிக்காமல் அடியேன் இல்லத்தில் தங்கள் மூலமாக தெரிந்து கொண்ட கன்னி தெய்வங்களுக்கு முறையாக பதியமைக்க வேண்டும் அண்ணா. சுபஸ்ரீ, தனுஸ்ரீ என 2 மகள் அடியேனுக்கு. இவர்களிடம் சேட்டைகள் இருக்குமா என சந்தேகமாக உள்ளது. தயவு கூர்ந்து என் மகள் இருவரையும் காப்பாற்றித்தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். அன்பு மகனே, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. தாராளமாக என்னுடைய தொலைபேசியில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை வைத்து உங்களை காப்பாற்ற நானும் ஒரு சிறு துரும்பாக இருந்து வழிகாட்டுகிறேன் என்று கூறிக்கொண்டு ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அண்ணா, நமது அத்தை கன்னிகளின் பாதங்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இன்னைக்கு நடந்த ஒரு ஆனந்தத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்கண்ணா. என்ன அப்படின்னா, நேற்று உங்கள்கிட்ட பேசிட்டு வச்சேன். நீங்க சொன்னது அப்படியே நடந்தது. நீங்க இந்த குறை வீடியோவையும் கேளுங்க, அப்புறம் நீங்களே தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. அது எனக்கு இன்னைக்கு மதியத்துக்கு மேலதான் கேட்கிறப்ப என்ன அறியாம அந்த தூக்கத்துக்கு கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போகுது. திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணி கேட்கிறப்ப திரும்பவும் அப்படிதான் போகுது. அது ஒரு விஷயம் நீங்க சொன்னது நடந்துச்சு. 2வது, பிள்ளைங்களும் வருவாங்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு சங்கல்பம் பேசுறப்பயே உங்கள்கிட்ட வச்சேன். உங்ககிட்டனா அத்தை கண்ணிக்கிட்ட வச்சேன், நம்ம அத்தை கண்ணிக்கிட்ட. அப்போ பெரிய மகளும் கேட்டாங்க இதெல்லாம் என்ன ஏதுன்றப்ப உட்காந்து கேட்குறாங்க. நான் புரிய வச்சதுக்கு அப்புறம் இன்னொரு சங்கல்பம் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு நான் கன்னி அப்படின்னாலே எல்லாமே நம்ம கன்னிங்க தான். நான் இதை எடுத்து வணங்குறேன். எனக்கு ஆன குடும்பம் ஆகாத குடும்பம் நான் பிரிச்சு வைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டேன்.
என்னது மாமனார் கூட பிறந்தவங்க யாரு என்ன, எனக்கு ஒரு பெண் கன்னியாவது இருக்கணும்னு நான் சங்கல்பம் வச்சேன். அதுல ஒரே ஒரு பெண் கன்னி இருக்கிறது தெரிய வந்தது. ஃபோன் பண்ணி நான் சின்ன மாமனாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் அவங்களாம் என்கிட்ட பேச மாட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டேன். அதை நான் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் எனக்கு. கன்னி தாயை நான் இன்னும் நெருங்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு. இன்னொரு உணர்வு என்ன அப்படின்னா, என்னோட தாத்தாவோட அப்பா ராமசாமி நாய்க்கர், என்னோட தாத்தாவோட அப்பா, அவருக்கு 2 பிள்ளைங்க, ராமகிருஷ்ணன், ஆறுமுகம்ன்றவர் தான் என்னுடைய தாத்தா. அந்த ராமகிருஷ்ணருக்கு ஒரு பேத்தி வந்து, ராமகிருஷ்ணருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பொண்ணு. ஆக்சுவலி இரு குடும்பத்தார் வந்து பகை. நீங்க சொன்னப்ப எனக்கு புரியல, இந்த வீடியோ எல்லாம் இன்னும் கேளுங்க அப்படின்னு. அதுல இப்பதான் இன்னைக்கு ஒரு 55 வீடியோவுக்கு மேல, 56வது வீடியோல 56 57 எனக்கு கவனிக்கல, அதுல ஒரு அம்மா அழுதுகிட்டே பேசியிருப்பாங்க சிலை வச்சு. அதுல வந்து இரு தார குடும்பமும் அதுல வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது கிட்டையே சேர்க்காத வெட்டி வெட்டி தள்ளி விட்ட ஒரு குடியில பிறந்த கன்னி இவங்களுக்கு ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு வந்து அவ்வளோ ஒரு உதவி செஞ்சு சங்கல்பம் பண்ணுது. அன்னைக்கு நான் என்ன நினைச்சேன்னா, என்னுடைய தாத்தாவை இவங்க வெறுத்து ஒதுக்குனாங்க, அந்த சைடு உள்ளதை நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அது தவறுன்னு எனக்கு உணர்த்தினாங்க. கன்னி அப்படின்னா இது வேற அது வேற இல்லை, எல்லாமே ஒருத்தவங்க தான், எல்லாமே ஒண்ணுக்குள்ளதான் வருதுன்றத நான் இன்னைக்கு உணர்வு பூர்வமா அதை ஏத்துக்கிட்டேன், அனுபவிச்சேன். அப்போ அந்த தெய்வத்தையும் அவங்க சம்மதப்பட்டா, அந்த கன்னி அத்தை அவங்க விருப்பப்பட்டா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எனக்கு இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப குயிக்கா நடக்குது. அது ஏதோ ஒரு காரணம் இருக்கு. எனக்கு அண்ணா கிட்ட இருந்து இது அடுத்த ஸ்டெப்பு உத்தரவு வந்து வேணும். ஏன்னா பிள்ளைங்க வந்து இதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏத்தணும் அப்படின்னா என்னால ஏத்த முடியல. அங்க பதியில வந்து செய்யக்கூடிய வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னா, அன்னைக்கு முன்னால முடியலன்னா நாங்க செய்யறோம் அப்படின்னு பெரிய பொண்ணு வாக்கு கொடுத்துருக்கா. 2வது, இதெல்லாம் நீ அவங்க என்ன சொல்றாங்க, உண்மையிலேயே வர வச்சுக்க ஆடுமா அப்படி இப்படின்லாம் என்னன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுமா, அவங்க தேர்ந்தெடுக்கிறது தான் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு சங்கல்பம் வச்சிருந்தேன். இப்ப இது அடுத்த ஸ்டெப்பு நான் அண்ணா கிட்ட போய் கேட்கறது அப்படின்னா, இது ஒரு 10 நாள் இன்னும் இருக்கிற ஒரு 200 வீடியோக்குள்ள வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் வந்து எனக்கு நான் வாழ வந்த வீட்டுல மாமனார் கூட பிறந்த அந்த கன்னி அவங்க பேர் தெரியற வரை, அவங்களுடைய இருக்காங்களா டீட்டெயில் தெரியற வரைக்கும் இது கொஞ்சம் ஸ்லோவாவே கேட்போம். அடுத்த கட்டம் ஆடியோவையும் கேட்டுக்கிட்டு இந்த வேலைகளுக்கான ப்ராசஸையும் தொடங்கிடலாம். ஏன்னா இது ஜனவரி 26 வந்து ஒரு புது புத்தாண்டுல ஒரு என்னன்னு அவங்க அத்தை கண்ணிங்க வந்து என்ன விருப்பப்படுறாங்களோ, அவங்க நம்ம அத்தை கண்ணிங்க எப்ப வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப வந்து அதுக்கான வேலைகள் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு நீங்க தான் தெளிவா சொல்லணும். அதுல அவங்க பேர், ஒருத்தவங்க பேர் மட்டும் பானுன்னு தெரிவிச்சுக்கிறாங்க. இன்னொன்னு, இதுக்கப்புறம் அவங்களாம் வந்தாதான் சொல்லணும் மத்த 2 பேரு. எனக்கு ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்குன்னா, ரொம்ப உணர்வுபூர்வம். அதாவது நான் உங்களுக்கு முன்னாடி போடுறப்ப அழுதுகிட்டே வீடியோ போட்டிருப்பேன், ஒரு உணர்ச்சி வசப்பட்ட. இப்போ அதை அனுபவிச்சு ருசிச்சு ஒரு உணர்வு ரீதியா ஒரு நிதானமான ஒரு சூழ்நிலையில அந்த ஆனந்தத்தோட அதை அனுபவிச்சுக்கிட்டே அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்ல இது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஆடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் கட்டாயம் நான் யூடியூப்ல என்னோட சூழ்நிலைகளை என்னன்றத ஒண்ணா படிப்படியா நான் தெரிவிப்பேன், சாட்சியா இருப்பேன். கன்னி தாய்க்கு என்னால என்ன சர்வீஸ் பண்ண முடியுமோ அதை நான் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதுவும் என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன். இதுக்கப்புறம் வந்து இப்ப ஏன் நான் இதை யூடியூப் தெரியப்படுத்தக்கூடாது வேணான்னா அப்படின்னு சொன்னது காரணம், எனக்கு போதிய அளவு தைரியம் பத்தல, ஒரு பயம், சூழ்நிலை என்ன பண்ணிடுவாங்களோன்னு இந்த மாதிரி. ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. இப்ப எனக்கு வந்து 3 கன்னிங்க வந்து கிடைச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 அத்தை கன்னிங்க. இதுல இன்னொன்னு வந்து நீங்க அண்ணன் சொல்லணும் என்ன சொல்லணும்னா,
எங்க தாத்தாவோட அண்ணனுக்கு பிறந்த அந்த குழந்தை அவங்க வந்து இறந்த இடத்துலதான் வச்சு கும்பிடுறாங்க. எங்க கீழே விழுந்தாங்களோ அங்க இறந்த இடத்துலதான் வச்சு வருஷத்துக்கு ஒருக்கா துணி எப்படி வச்சு என்ன கும்பிடுறாங்கன்னு தெரியல. அந்த அம்மா வந்து ரொம்ப பகையாளி. ஏன்னா அந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, எங்க பெரியம்மா அவங்களோட நாத்தனார் தான் இறந்த கன்னி. அவங்க என்ன சொன்னாங்க, உங்க 3 பேத்தையும் குழியில வச்சிடறான்டா அப்படின்னு. 3 பேத்தியம்னா என்னோட தாத்தா, அப்பா, சித்தப்பா சொத்து தகராறுக்காக வேண்டி அது அப்பத்துல இருந்தே வந்து இருதார வயத்து தகராறு, சொத்து தகராறுல வந்து துஷ்ட மாந்திரிக வேலைகளை எல்லாம் எங்க பெரியம்மாக்காரி பார்த்தா. அதனால எனக்கு அங்க போய் கேட்கணும்ட்டு விருப்பம் இல்லை. இதுக்கு எனக்கு வந்து அண்ணா வந்து அத்தைங்க என்ன உத்தரவு கொடுக்குறாங்கன்னு கேட்டு நம்ம அத்தைங்க கிட்ட கேட்டு எனக்கு சொல்லணும். ஏன்னா 3 கண்ணை மூடி பார்த்தா பதியில வந்து 3 பதி விளக்கு வச்சு ஏத்துற மாதிரி ஒரு காட்சி எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நான் வீட்டுல வந்து பிள்ளைங்க ரொம்ப மிரண்டு இருக்காங்க. ஒரு கருப்பு உருவம் அமுக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. சின்ன பொண்ணுக்கு வந்து அவ பேரை சொல்லி வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. போத்திக்கிட்டு தூங்கிடுவேன், அதை காதுல வாங்க மாட்டேன் அப்படிங்கிறா. அது என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்காரரு என்னோட வீட்டுக்காரரு தான் பிள்ளைங்களுக்கு அப்பா. அவர் இருக்கிற காலத்துல நாங்க இல்லாதப்ப வீட்டுல இந்த சில வேலைகள்லாம் தகடு எந்திரம்லாம் புதைக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துருக்காரு நிறைய. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தா இந்த வருடம் புது வருடம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் அத்தைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறப்ப அவங்க அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த டிசம்பர் மாசமே அத்தையை வந்து தரிசனம் பண்றதுக்கு எங்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்குள்ள பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அண்ணா சொன்னீங்கன்னா உத்தரவு கொடுத்தா பிள்ளைங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 15 தேதிக்கு அப்புறம் பரீட்சை லீவ் போட முடியாது, நாங்கள் வரமாட்டோம், படிக்க தான் எங்களுக்கு சரியா இருக்கும்ட்டாங்க. அதனால அப்படி நாங்கள் வரணும் அப்படின்னா இந்த 13, 14 சண்டே, இன்னைக்கு தேதி 9 தேதி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 தினங்கள். இந்த 5 தினங்கள்ல அத்தைங்களை வந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு உத்தரவு கொடுத்தால், நம்ம அத்தைங்க உத்தரவு கொடுத்தா நல்லா இருக்கும். பிரார்த்தனை வச்சுக்கிறேன் அவங்கள்ட்ட. இது நீங்க தான் நான் இதுக்கப்புறம் எங்களுக்கு தெளிவா எங்களுக்கு எடுத்து எப்படி என்ன செய்யறது அப்படின்னு அத்தைங்க கிட்ட கேட்டு உத்தரவு கேட்டு நீங்க தான் சொல்லணும். அண்ணா வணக்கம் அண்ணா. இன்னும் ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்ண்ணா. எல்லாருக்குமே அதுல முதல்ல வந்து விளக்கு வச்சு அதுல தீர்த்தம் வச்சு வழிபாடு வந்து மானசீகமா அவங்கள வந்து வேண்டிக்க சொல்லி வழிபாடு பண்ண சொல்லி எல்லாருக்குமே சொல்றீங்க. எனக்கு வந்து நான் இப்போ அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் விளக்கு வைக்கிறதா இல்லை இப்போ விளக்கு வாங்கிட்டு வந்து வச்சு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணலாமாண்ணா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. டிசம்பர் மாதம் நீங்கள் பேசிய ஆடியோ இன்றைக்கி பிப்ரவரி முடிய போகுது. பிப்ரவரி சென்ட்ரு பகுதிக்கு வந்துட்டோம், நடுப்பகுதிக்கு. இப்பொழுது தான் உங்களுடைய ஆடியோவை நான் கேட்கிறேன். இன்னும் கூட உங்கள் ஆடியோவில் ஒரு 33 நிமிடத்துக்குள்ள ஆடியோ வெயிட்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் கேட்டு நான் நிறைவாக உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமென்றால் அடுத்த பதிவில் நிச்சயமாக சொல்கிறேன். அதற்கு முன்பாக நீங்கள் அதில் 3 கன்னி தெய்வம் உங்களுக்கு இருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்கள் கணவர் வீட்டில் இருக்கும் கன்னி தெய்வத்தை நீங்கள் எடுத்து வழிபடுவதுதான் சரியாக இருக்கும். உங்கள் தந்தை வழி கன்னி தெய்வத்திற்கு அங்குள்ள ஆண் வாரிசுகள் வணங்கினால் அது சரியாக இருக்கும். நீங்கள் சென்று வழிபடுவதுதான் சிறப்பாக இருக்கும். அங்கே ஆண் வாரிசே இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்து வணங்கலாம். இப்போ நீங்கள் என்கிட்ட பழகிட்டீங்க, அதனால் நான் உங்களுக்கு வந்து 3 கன்னி நீங்கள் கும்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லணும்னா சொல்லவே மாட்டேன். அப்படி ஒரு தவறான வழிபாடு முறைகளை உங்களுக்கு சொல்லித்தர நான் இங்கே இல்லை. நீங்கள் அவர்களை நினைக்கலாம், அவர்களை வணங்கலாம், ஆனால் முறைப்படி அவர்களை வீட்டிற்குள் அழைப்பது தவறு. அந்த கன்னி தெய்வங்களை அங்கே உள்ள ஆண் வாரிசுகள் முறைப்படி எடுத்து வழிபடட்டும், நீங்கள் சென்று வழிபடலாம். ஆனால் உங்கள் கணவன் வீட்டு கன்னி தெய்வத்தை நீங்கள் முறைப்படி எடுத்து வழிபடுவது சிறப்பு. அதுக்கப்புறமா உங்கள் குழந்தைகளுக்கு கருப்பு உருவம் தெரிதுன்னு இருக்கீங்க, பிள்ளைகள் பயப்படுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம், நம்ம கூட கன்னி தெய்வம் இருக்குது. எதுவும் நம்மளை ஒன்றும் பண்ணிட முடியாதுங்கிற நம்பிக்கையோடு இருக்க சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் கன்னி தெய்வம் உங்கள் வீட்டிற்குள் வந்து அரசாட்சி செய்ய நானும் ஒரு சிறு துரும்பாக இருந்து வழிகாட்ட தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக வழிகாட்டுவேன்.
அந்த வழிகாட்டுதலின்படி அந்த கன்னி தெய்வம் அங்கே ஆட்சி செய்து அங்கு வரக்கூடிய பில்லி, சூனியம், ஏவல், பேய், குளர் அனைத்தையும் விரட்டி அடித்து உங்களை வாழ வைப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. கன்னி தெய்வம் துணை. ரூபினிஷா லைசாள் அத்தைகள் துணை. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய அனைத்து குடும்புறவுகளுக்கும் கன்னி தெய்வத்தின் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். கன்னி தெய்வமதுணை, கன்னி தெய்வமே துணை.